வணக்கம் நண்பர்களே, நான் தான் ரஞ்சித். தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் லா. மார்ஷல் லானா என்ன அப்படின்னு தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்ஷல் லாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்ஷல் லாவையும் நம்ம வீடியோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்கிறேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ தங்கச்சி வந்து அண்ணன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தங்கச்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவன் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அம்மா வந்து வந்துடுறாங்க, திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுடுறாங்க. திட்டிட்டு விட்டதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறான், திரும்பி வந்து தங்கச்சி வந்து அடிக்கிறான் அப்படின்னும் போது அந்த தங்கச்சி வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து அப்பா கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். அப்பா வந்து என்ன பண்ணுவார், பரம்பு எடுத்து விளாசு தள்ளிடுவார். விளாசுனோடனே பையன் என்ன பண்ணுவான், அமைதியாக வாயில் வேலை வச்சுட்டு கம்முன்னு ஓரமாக போய் உட்காந்துருவான். எதுக்குடா இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் எதிர்த்து வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவங்க நாட்டில் இருக்க போலீஸை வச்சு அந்த ப்ரொடெஸ்ட் வந்து தடுக்க பார்க்குது. அந்த போலீஸால் அந்த ப்ரொடெஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மிலிட்ரியை வந்து அந்த ப்ரொடெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க நாட்டுக்குள்ளே வந்து இறக்குறாங்க. இறக்கி மக்களை வந்து அடின்னு அடித்து அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து கலைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த எக்ஸாம்பிளும் இப்போ நான் சொன்ன விஷயமும் ஒத்து போகும். ஆமாம், அந்த கவர்மெண்ட் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உண்மையிலேயே எல்லா தங்கச்சிங்களும் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் தங்கச்சி தான் வந்து கவர்மெண்ட், அண்ணன் தான் வந்து மக்கள், அம்மா தான் வந்து போலீஸ், அப்பா தான் வந்து மிலிட்ரி. இதுலேயே உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் மார்ஷல் லானா என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து மார்ஷல் லா அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை வச்சு அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து தடுக்க பார்க்கும். அந்த தடுக்க பார்க்குறப்போ போலீஸால் அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து தடுக்க முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த கவர்மெண்ட்டோட கை நழுவி அந்த ப்ரொடெஸ்ட் போகிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்களோட மிலிட்ரியை நாட்டுக்குள்ளே இறக்குவாங்க. நாட்டுக்குள்ளே இறக்கி அந்த மக்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் மார்ஷல் லா. அந்த மார்ஷல் லாவை பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும் எப்பவுமே. அந்த பிரசிடென்ட் வந்து அந்த மார்ஷல் லா வந்து பிறப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலியன்ஸு சொல்லப்படுற பொதுமக்களோட அடிப்படை உரிமை வந்து முதல்ல பறிக்கப்படும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாக்டவுன் பீரியடில் 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நம்ம கூட்டமாக ஒரு இடத்துல நின்னாலோ எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தாலோ நம்ம மேலே வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நம்ம எங்கே கூட்டமாக நின்னாலோ கேள்வி கேட்காம அடிக்கிற அதிகாரம் வந்து மிலிட்ரிக்கு 100% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சொந்த நாட்டிலே ஒரு அகதியாக வாழ்கிற நிலமை உண்டாகிறதுக்கும் 100% வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக இருக்கிற லாஸ், கிரிமினல் லா, சிவில் லா எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது. அந்த ஜஸ்டிஸ் எல்லாமே டைரெக்டாக மிலிட்ரியோட ஜுடிஷரிக்கு தான் போகும். டைரெக்டாக அவங்க என்ன லா கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். மார்ஷல் லா அப்படின்றது இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது கிடையாது. 1775 வருஷம் ஜான் முர்ரே அப்படின்ற ஒரு டன்மோர் ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து எழுதியிருக்காரு. டன்மோர் ப்ரொக்ளமேஷன்ல வந்து மார்ஷல் லாவை வந்து பார்த்தீங்கன்னா காலனி ஆஃப் வெர்ஜீனியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் அப்போதான் வந்து மார்ஷல் லா அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரீஸில் வந்து மார்ஷல் லாவை பல விதமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, வேர்ல்ட் வார் 2 நடந்ததுக்கு அப்புறம் ஜப்பான்லையும் ஜெர்மனிலையும் மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, அவங்களோட கண்ட்ரியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். 1980 வருஷம் ஒரு பெரிய ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா ரோடை பிளாக் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள அடக்கிறதுக்காக துருக்கி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ரொடெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க. அடுத்த மார்ஷல் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹவாயில் 1941 வருஷம் பேர்ல் ஹார்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் ஒன்று நடந்தது. அந்த அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹவாய் கவர்மெண்ட் வந்து மார்ஷல் லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் 1906 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட கண்ட்ரியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1934 வெஸ்ட் கோஸ்ட்டில் வாட்டர் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைக் நடந்தது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சான் ஃப்ரான்சிஸ்கோ கவர்மெண்ட் வந்து மார்ஷல் லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து 1972 ஃபிலிப்பைன்ஸோட அப்போதைய பிரசிடெண்ட்டாக இருந்த மார்க்கஸ் வந்து மார்ஷல் லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார் அவங்களோட கண்ட்ரியில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2014 தாய்லாண்டில் பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தாய்லாந்து கவர்மெண்ட் வந்து மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு மார்ஷல் லா பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த மார்ஷல் லாவும் இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க இஷ்யூவையும் ரிலேட் பண்ணி பாருங்கள். இந்த மார்ஷல் லா வந்து ஃபியூச்சரில் நம்ம கண்ட்ரியில் வரலாம், பக்கத்து கண்ட்ரியில் வரலாம், நம்மளை எதிர்க்கிற கண்ட்ரியில் வரலாம், எந்த கண்ட்ரியில் வேணால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து மார்ஷல் லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்ஷல் லா அப்படின்றது என்னன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கும். அடுத்து நம்ம நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கண்டென்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து கொரோனா வந்து ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.